ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விஜயன் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செயின் டேட்டாவோட பார்ட் 7 வீடியோ தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இதுல நம்ம புதுசா என்ன விஷயம் கத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் ஷீட்டை எப்படி கிரியேட் பண்றது, ட்ரெண்ட் அனலைசரா எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்றது, நெகட்டிவ்ல இருக்கா பாசிட்டிவ்ல இருக்கா அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த சூப்பரான டூப்பரான ஒரு ஸ்பீடோமீட்டரை எப்படி நீங்க கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி இப்போ வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு நியூ ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷீட்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட் லைன்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் வந்து நான் கிரீன் கொடுத்துட்றேன், பிளாக் கொடுத்துட்றேன். டெக்ஸ்ட் வந்து ஒயிட்ல கொடுத்துட்றேன் எல்லாத்துக்குமே, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்டாக் இருக்கும் இல்லைங்களா? 12 ஸ்டாக்னு நினைக்கிறேன். என்எஸ்சி இந்தியாவில் போயிட்டு மார்க்கெட் டேட்டாவில் போய் ப்ரீ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே பேங்க் நிஃப்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே A to Z வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த 12 ஸ்டாக்ஸை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வரேன். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், அங்கேருந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த சிம்பிள்லேருந்து ஃபுல்லாகவே காப்பி பண்ணி இந்த ஷீட்டில் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன், ரைட்? ஸோ இங்கே நம்ம டைட்டில்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் மேண்டேட்டரி கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கூகுள் ஃபினான்ஸ் கான்கேட்டினேட் அப்படின்றது மேண்டேட்டரி கிடையாது. ஸோ கூகுள் ஃபினான்ஸ் ஓப்பன் டபுள் கோட் என்எஸ்சி ஓகே கான்கேட்டினேட் போண்டுப்போம். கான்கேட்டினேட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. ஓப்பன் டபுள் கோட் என்எஸ்சி காலன் க்ளோஸ் டபுள் கோட் கமா ஏயு பேங்க் அப்படின்றத செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கமா சேஞ்ச் பிசிடி அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிருங்க. ஸோ இது எல்லாமே ஆட்டோ ஃபில் கேட்கும், எஸ் கொடுங்க. இங்கே மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேங்க் செக்டார் ஓவரால் பேங்க் வந்து பேங்க் பர்ஃபார்மன்ஸ் ஆர் பேங்க் செக்டார் எது வேணால் போட்டுங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்னு கூட போட்டுங்க, உங்கள் இஷ்டம். ஓவரால் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு சம்மு போட்டு SUM போட்டு அது ஆட்டோமேட்டிக்காக கேட்குது. நான் அப்படியே என்டர் அடிச்சிடறேன். ஸோ அதை அப்படியே டோட்டலாக கால்குலேட் பண்ணிக்கும். இங்கே வந்து நான் ஈக்குவல் டு கூகுள் ஃபினான்ஸ் கான்கேட்டினேட் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் டபுள் கோட் இண்டெக்ஸ் என்எஸ்சி காலன் க்ளோஸ் டபுள் கோட் கமா நிஃப்டி பேங்க் அப்படின்றத சூஸ் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கமா ஓப்பன் டபுள் கோட் சேஞ்ச் பிசிடி அப்படின்றத போட்டு டபுள் கோட் க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிடறேன். ஸோ பேங்க் நிஃப்டியோட டேட்டாவும் வந்துடும். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து இந்த ஸ்பீடோமீட்டரை கிரியேட் பண்ணுறது அப்படின்றது நான் ஒரு ஃபஸ்ட்டு 2 இதுக்கு ஸ்லோவாக பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் நான் மற்றதெல்லாம் கடகடன்னு பண்ணிடுறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க, ரைட்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏயு பேங்க்கை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்செட்டில் போயிட்டு சார்ட்டில் போகிறேன். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே வந்து காலம் சார்ட்டில் இங்கே சார்ட் செட்டப் இருக்கு இல்லைங்களா? இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வரும். இதில் கீழே ஸ்பீடோமீட்டர் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே சின்னதாக்கிக்கிங்க, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சின்னதாக்கிங்க. எந்த அளவுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்துக்குங்க, ரைட்? ஸோ நான் இந்த அளவுக்கு போதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோதான். இந்த பக்கம் செட்டப்பில் அவ்வளோதான். கஸ்டமைஸில் போயிட்டு சார்ட் ஸ்டைலில் போயிட்டு பேக்ரவுண்டை நான் பிளாக் கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்டர் கோடை வந்து நான் ஒயிட் கொடுத்துட்றேன், ரைட்? ஸோ மேக்ஸிமைஸ் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அது அழகாக அந்த ரவுண்டுக்குள்ளே அழகாக வந்து செட் ஆகிடும். கேஜ் டைப்பில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லா பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 10% 20%லாம் டவுன் ஆக போகிறதில்ல. அதனால் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வேல்யூ 0.5லேருந்து மேக்ஸிமம் வேல்யூ +5 வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 5 மட்டும் போட்டால் போதும். அதே மாதிரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரேஞ்ச் அப்படின்றது -0.5 அப்படின்னு கொடுத்து மேக்ஸிமம் 0ன்னு கொடுத்துட்றேன். அதுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -0.0லேருந்து -5ல இருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -0.5 வரைக்கும் நம்ம வந்து ரெட் கலர் கொடுத்துக்கலாம். -0.5லேருந்து +0.5 வரைக்கும் நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்துப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாற்ற தெரியும் இங்கே, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ 0.5லேருந்து மேக்ஸிமம் வந்து 5 வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக க்ரீனாக வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல. ஸோ இந்த செல் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், ரைட்? ஓகேங்களா? ஸோ நான் இங்கே எடிட் சார்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இங்கே வந்து A4ல் இருக்கிறது தான் ஏயு பேங்க். அப்போ அடுத்தடுத்து இருக்கிறத வேல்யூ மட்டும் மாற்றினா போதும். ஸோ A4லேருந்து A5 B5 அப்படின்னு சூஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். எங்கேயாவது ஆக்சிஸ் பேங்க் வந்துடும். ஸோ இன்னொன்று நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடிட் சார்ட் கொடுத்து A6லேருந்து B6 வரைக்கும் சூஸ் பண்ணுறேன், ரைட்? ஸோ இப்போ ஆக்சிஸ் பேங்க்னு இருக்குங்களா, இது வந்து பந்தன் பேங்க்னு மாறிடும், ரைட்? ஸோ இது மாதிரி எல்லா பேங்க்குக்குமே நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம், ரைட்? ஸோ நான் இப்போ கடகடன்னு எல்லா பேங்க்குக்கும் பண்ணிடுறேன்.
ஓகே, ஸோ இப்போ வந்து இது பார்த்துட்டோம் ஓகேங்களா. ரைட், அடுத்து நம்ம இந்த ஓவரால் பர்ஃபார்மன்ஸையும் இந்த நிஃப்டி பேங்கையும் சேர்த்து வச்சு ஒட்டுக்கா போட்டுடலாம். அது எப்படின்னா இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட்டில் போயிட்டு ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என்ன சம்மந்தம் இல்லாமல் நடுவில் வரேன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. ஸோ அந்த சேனலை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த சேனல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க யூடியூப் ரிலேட்டடாக நீங்களும் எப்படி யூடியூப்பில் சம்பாதிக்கலாம், ஒரு பேசிவ் இன்கமாக நீங்கள் வந்து இதை எப்படி கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த சேனல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், ஸோ உங்களோட சேனல் சூப்பராக க்ரோத் ஆகிறதுக்கு நம்மளோட சேனல் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட சேனலுமே ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் சேனலே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப டல் அடிச்சுக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரே ஏறவே இல்லை. என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் க்ளீனாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா கடகடன்னு க்ரோத் ஆக ஆரம்பிச்சது இல்லையா? ஸோ அது எப்படி, அந்த மாதிரி சீக்ரெட்ஸ்லாம் எப்படி அப்படின்றது தான் இந்த சேனலில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அந்த சேனலுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு யூடியூப்பில் நீங்களும் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ யூடியூப் க்ரோத் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரே ஒரு வீடியோ போதும், கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடலாம். ஒரு சின்ன இன்கம் வரட்டுமே, மாதம் ஒரு 5000 ரூபா வரட்டும், 3000 ரூபா வரட்டும், 2000 ரூபா வரட்டும். ஸோ வர்ற காசை அப்படியே தூக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. மாதம் 2000 பார்க்கும்போது நீங்கள் பாட்டுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருங்க. நம்ம வியூஸ் வருதோ இல்லையோ நமக்கு பணம் வரும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு க்ரோத். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பேசிவாக உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுறோம், கண்ட இடத்துல ஃபேஸ்புக்கில் போடுறோம், அங்கே எங்கேன்னு போடுறோம். அதுக்கு பதில் இதில் போடுவோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் க்ரோத் ஆகும். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் கொடுக்குற எந்த ஒரு சேனலும் இல்லை. ஸோ நான் அதனால் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சரி, தேங்க்யூ. வீடியோவை நீங்கள் பாருங்கள், ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸை பாருங்கள். பாய். ஓகே, ஸோ இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் இதுதான் நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனல். ஓகேங்களா? ஸோ இந்த சேனலோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது முழுக்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியாஸை யூடியூப்பில் நீங்கள் எப்படி கொண்டு வரலாம், அதாவது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஜிமெயில் ஐடி வச்சு யூடியூப் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது கரெக்டு தான். பட் ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டும். அப்போ தான் ஃபியூச்சரில் உங்களோட யூடியூப் சேனலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் பண்ண முடியும். ஓகே, இது வந்து என்னோட அனுபவத்தில் நான் கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு வீடியோஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும் ஆசை இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ப்ராசஸ் பண்ணுங்கள். நீங்களும் யூடியூப்பில் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஏர்னிங்ஸ்னால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா வந்து நம்ம ஒரே ஒரு இன்கம் சோர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக யூஸ்ஃபுல் கிடையாது. மல்டிபிள் இடத்துலேருந்து நமக்கு இன்கம் வந்தால் தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும் ஃபியூச்சரில். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், யூடியூப்பில் ஒரு நல்ல க்ரோத் ஆகிடுச்சு அப்படின்னா லட்சங்கள் கோடிகள் கூட, லட்சங்கள்லாம் சம்பாதிக்கலாம், கோடிகள்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு இன்னும் பெரிய லெவல்லலாம் நீங்கள் வந்து ரீச் ஆகணும். ஸோ லட்சங்கள் பல ஆயிரங்கள்லாம் சம்பாதிக்கலாம். பட் அவ்வளோ கூட வேணான்னு சொல்கிறேன். ஈவன் ஒரு 2000 3000 மாதம் வருதுன்னு வச்சுங்களேன், அதிகமாக கூட வேணாம். ஒரு 2000 3000 மாதம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த இன்கம்மை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ஸோ ஷேர் மார்க்கெட்டில் அப்படியே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்லோ க்ரோத் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 ரூபா நீங்கள் மாதம் யூடியூப்பில் எடுக்க முடியுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஷேர்ஸ் வாங்கி வைக்கிறீங்க, நல்ல ஷேர்ஸ். ஸோ அது மேலே போகும் கீழே போகும், அதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதே இல்லை. நீங்கள் வாட்டுக்கு வாங்கிக்கிட்டே இருக்கணும். நிஃப்டி பீஸ் வாங்கலாம், விப்ரோ, ஹெச்சிஎல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஸ்லோவாக நீங்கள் வந்து அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சிங்களேன். ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 24,000 ரூபாய்க்கு ஷேர்ஸ் வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா? வெறும் 2000 ரூபான்னு கணக்கு பண்ணாலே ஈவன் மோர் வரும். போக நீங்கள் நிறையா வீடியோ போட நிறைய பணம் வரும். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஷேராக வாங்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் வர்ற பணத்தெல்லாம். ஸோ உங்களோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த 2000 3000 முடியாமல் அந்த பக்கம் உங்களுக்கு போனஸ், டிவிடெண்ட், அதுவும் இல்லாமல் ஷேரோட ரிட்டர்ன் அப்படின்னு இயர்லி ரிட்டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய க்ரோத் கொடுத்துட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட பணம் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்காக ஆயிருக்கும். ஸோ அதனால் இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். நம்ம எதுவும் வேலை செய்ய போகிறதில்ல. சும்மா இருக்கிற நேரத்தில், டிவி பார்க்குற நேரத்தில், மொபைல் நோண்டிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அட்ராக்டிவாக ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் வந்து யூடியூப்பில் போடுங்க. சின்ன வேலை செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா போர் அடிக்கும். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் ஒரே ஒரு வீடியோ போதும் உங்களோட சேனலை எங்கேயோ தூக்கிட்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பட் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோஸில் கிளியராக சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த சேனல். ஸோ அதனால் பெருசாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் இருக்காது. பட் பேசிக்கான யூடியூப் விஷயங்கள் எல்லாமே நான் இதில் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூடியூப் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதனால் பாருங்கள், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பிடிச்சது நீங்கள் யூடியூப்பில் நீங்களும் வந்து ஒரு மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா
ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து யாருக்காவது ஐடியாஸ் இருக்கும் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். உங்களோட சப்போர்ட் இதுக்கும் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். சரி வாங்க நம்ம அந்த கான்செப்ட்டுக்கு போகும். இதை மினிமைஸ் பண்ணிடலாம். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி இன்செர்ட்டில் போயிட்டு சார்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் சார்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ ஒன்று தான் வருது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A16 to B17 வைப்போம். இப்போ ரெண்டுமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் அப்படி ட்ராக் பண்ணிப்போம். எடிட் செட்டிங்ஸ் சார்ட்டில் போகிறோம். ஸோ எதுவுமே பண்ண வேண்டாம். பேக்ரவுண்டை போயிட்டு பிளாக் மாற்றுறோம். ரைட். ஸோ இது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஜில் போயிட்டு பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம அதே கொடுப்போம். மினிமம் ரேஞ்ச் வந்து -5, மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து +5. ஓகே, மினிமம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா -5ல இருந்து 0.5, -0.5. ஸோ -0.5ல இருந்து +0.5. ஸோ +0.5ல இருந்து 5 அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இது எல்லாமே ஓவராலாக வந்துடும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை மறைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. இது வந்து ஓவரால் ட்ரெண்டை நம்ம பார்க்குறதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நான் இதை கிளிக் பண்ணி மறுபடியும் எடிட் சார்ட்டில் போயிட்டு ஓகே, ஸோ இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிட்டோம் இல்லைங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பேங்க் நிஃப்டியில் எல்லா ஸ்டாக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதில் கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடு மொமெண்டம் தான் காமிக்குது. ஒரு ஐடிஎஃப்சி வந்து ப்ளஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்பிஎல் பேங்க் ப்ளஸில் இருக்குது, பிஎன்பி ப்ளஸில் இருக்குது, கொட்டாக் பேங்க் ப்ளஸில் இருக்குது, எஸ்பிஐ ப்ளஸில் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு -10ல் இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் கொஞ்சம் டல் அடிக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. விஷயம் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். நம்மளோட ட்ரேடிங் வியூவில் போய் பாருங்கள். நிஃப்டி இன்றைக்கோட லெவல்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் வாங்க சொல்லியிருந்தேன். அவன் வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் டார்கெட் ஹிட் பண்ணான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லெவல்ஸ் நிஃப்டி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்கள். காலையில் மார்னிங் இந்த ஹையை டச் பண்ணி அப்படியே லோ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் வச்சு அகைன் ரெட் கேண்டில் வச்சு கீழே வந்து 17,260 சப்போர்ட்டாக இருக்கும்னு நினச்சேன், சொல்லியிருந்தேன். 269 வரைக்கும் வந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பவுன்ஸ் பேக் ஆகி அகைன் டே ஹை கிட்ட போய்கிட்டு இருக்கு. 347 கிட்ட போயிட்டு இருக்கு. குரூப்பில் ஒரு கால் கொடுத்துருந்தேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 17,300 கால் ஒரு 80 ரூபாயில் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 107 ரூபா 108 ரூபா கிட்ட போயிடுச்சு. ஸோ ஃபைனல் டார்கெட்டாக வந்து 125 145 வரைக்கும் வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து பொசிஷனில் ஹோல்ட் பண்ண வச்ச சொல்லியிருக்கேன். அது வந்து நம்ம மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். ரைட். ஓகே, ஸோ அழகாக நம்மளோட லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ மறுபடியும் நாளைக்கு நாளைக்கு இல்லை, இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட அனலைசஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து நாளைக்கு தேவையான தகவல்கள் என்னென்ன அப்படின்ற வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.